வணக்கம். நான் கலாமணி பேசுகிறேன். சிவகாமியின் சபதத்தோட 10வது அத்தியாயத்தில் நான் உங்களை புதுசாக பாட்காஸ்ட் வழியாக சந்திக்கிறேன். போன அத்தியாயத்தில் சிவகாமி ஆயனர்கிட்ட பரதம், சங்கீதம் இதில் எல்லாம் விருப்பமே இல்லைன்னு வெறுப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா? ஆயனரும் அவளுக்கு ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தார். சரி, மேலே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சிவகாமியோட கரிய கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் துளிகள் தரையில் சிந்திச்சு. இதை பார்த்த ஆயனர் திடுக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசனை செஞ்சாரு. பிறகு சிவகாமியோட கூந்தலை தடவி கொடுத்துக்கிட்டே சொன்னாரு, அம்மா சிவகாமி, நான் இன்னும் உன்னைய சின்ன குழந்தையாவே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. நீயும் வளர்ந்துட்ட. உன்னோட வயசு பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தையோட இருக்கிறதையெல்லாம் நீயும் பார்த்துருக்குற. அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மா உயிரோட இருந்திருந்தா இத்தனை நாளும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு என் உயிரை வாங்கி இருப்பா. ஆனா நானும் அந்த கடவையை மறக்கலமா. சிவகாமி, பரத சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற 108 அபிநய தோற்றங்கள்ல 48 தோற்றங்கள்ல சிலைகளை செஞ்சுட்டேன். இன்னும் 60 சிலைகளை செஞ்ச உடனே உனக்கான ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செஞ்சுட்டு தான் மறுவேளை பார்க்க போறேன். இந்த மாதிரி ஆயனர் சொன்ன உடனே சிவகாமி கண்களை தொடச்சிக்கிட்டு அவரை நிமிந்து பார்த்து, கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அப்பா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களை நான் தனியாக விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் கிராதகி இல்லை அப்படின்னா. உண்மை என்னன்னா, சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ஆயனருக்கும் உண்மையிலேயே விருப்பம் இல்லை. குழந்தையிலிருந்தே அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தார் ஆயனர். கலை, கல்வி இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததே அவர்தான். பொண்ணை விட்டு பிரிஞ்சு ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாதுன்னு அவர் நினைச்சாரு. ஆனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவளை கல்யாணம் செஞ்சு கொடுத்துதானே ஆகணும் அப்படிங்கிற நினப்பு வந்து அவரோட மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதனால சிவகாமியோட கல்யாணத்தை பற்றி அவர் சில சமயம் பேசுகிறப்ப எல்லாம் சிவகாமி எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்குமே சிவகாமி கல்யாணமே வேண்டாம்னு சொன்னது ஆயனருக்கு ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் ஆயனர் தொடர்ந்து, அது எப்படி சிவகாமி உனக்கு கல்யாணம் செய்யாமல் வீட்லேயே வச்சிருக்க முடியும்? அப்படி வச்சிருந்தா இந்த உலகம்தான் ஒத்துக்குமா? உனக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செஞ்சு கொடுத்து தானே ஆகணும். ஆனால் இந்த யுத்தம் வேற வந்து தொலைச்சிருச்சு. இதனால நம்ம குமார சக்கரவர்த்தியோட கல்யாணம் கூட நின்று போயிடும் போல இருக்குதே அப்படின்னாரு. சிவகாமியோட முகத்துல அப்போ ஒரு அதிசயமான மாற்றம் தெரிஞ்சுது. கோபத்துல அவ முகம் இன்னும் அழகா தெரிஞ்சுது. என்னப்பா சொல்றீங்க? யாருக்கு கல்யாணம்? குமார சக்கரவர்த்திக்கா அப்படின்னு கேட்டா. ஆமாம்மா, மாமல்லருக்கு தான். இந்த வருஷமே கல்யாணத்தை நடத்தணும்னு மகாராணிக்கு ஆசையாம். யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டாராம். இதனால புவன மகாதேவிக்கு ரொம்ப வருத்தம்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆயனர் சொன்னாரு. சிவகாமி கோபமா, அப்பா, யார் வேணாலும் கல்யாணம் செஞ்சுக்கட்டும், இல்லை கல்யாணம் செஞ்சிக்காம இருக்கட்டும், நான் மட்டும் கல்யாணம் செஞ்சுக்க போகிறதே கிடையாது அப்படின்னா. ஆயனர் மறுபடியும், அது எப்படி முடியும் சிவகாமி? சைவ குலத்தில் பிறந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்காம எப்படி வீட்லேயே வச்சிருக்கிறது? 4 பேர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் புத்த மதத்தில் சேர்ந்து புத்த சன்னியாசினியாக போயிடுறேன். அப்போ உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சிவகாமி சொல்லி வாய் மூடலை. அதே சமயத்தில் வாசல் பக்கமாக புத்தம் சரணம் கச்சாமி அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு. 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. வாசல் படிக்கு பக்கத்தில் நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால் ஆச்சரியமாக உள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த பரஞ்சோதியும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. புத்த சன்னியாசியோட குரலை கேட்டதும் ஆயனர் திரும்பி பார்த்துட்டு வேகமாக வந்து, வாங்க அடிகளே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாசல் படிக்கிட்ட போனாரு. சிவகாமி அவசரமா எந்திரிச்சு ஒரு தூணை பிடிச்சுக்கிட்டு நின்னா. உள்ள வந்த சன்னியாசி 4 பக்கமும் திரும்பி பார்த்துட்டு, ஆயனரே, நான் போன தடவை வந்து பார்த்துட்டு போன பிறகு புதுசா சிலை ஏதோ செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சுவாமி, அப்புறம் 12 ஹஸ்தவக சிலைகளை செஞ்சிருக்கிறேன். இதோ பாருங்க, இந்த சிலைங்க எல்லாமே புதுசுதான் அப்படின்னாரு ஆயனர். புத்த சன்னியாசி ஆயனர் காட்டின சிலைகளை பார்த்துட்டு தூணை பிடிச்சுக்கிட்டு நின்ன சிவகாமியை பார்த்து, அதோ அந்த தூணுக்கு பக்கத்தில் நிற்கிறதும் சிலைதானா அப்படின்னு கேட்டாரு.
அப்ப புத்த சந்நியாசி சிரிச்ச சிரிப்புல அவரோட முகம் இன்னும் விகாரமா தெரிஞ்சுது. ஆயனர் சிரிச்சுக்கிட்டே, இல்ல சுவாமி, அவ என்னோட பொண்ணு சிவகாமி. குழந்தை, இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்கிறாரு பாரு, அவருக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னாரு. சிவகாமி அந்த சமயம் நாகநந்திக்கு பின்னால தெரிஞ்ச வாலிபனை கடைக்கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆயனர் சொன்னதை கேட்ட உடனே சன்னியாசியோட பக்கம் திரும்பி வணக்கமும் சொன்னான். சன்னியாசியோட உள்ள வந்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்துல நாலா பக்கமும் தெரிஞ்ச அதிசயங்களை பார்த்து பிரமிச்சு போய் வாசல் படிக்கிட்டே நின்னான். அந்த மாதிரி அபூர்வமான வேலைப்பாடோட இருந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இடையிடையில அவன் ஆயனரையும் சிவகாமியையும் கவனிச்சான். அன்னைக்கு பல்லக்கில் வந்தவங்க மத யானையோட கோபத்திலிருந்து தன்னால காப்பாற்றப்பட்டவங்க இவங்க தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். புத்த சன்னியாசி கூட ஆர்வமா பேசிக்கிட்டு இருந்த ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை. அவனை திரும்பி கூட பார்க்கல. ஆனா தூணுக்கு பக்கத்துல நின்ன அவரோட பொண்ணு சிவகாமி அப்பப்ப தன்னை ஓரக்கண்ணால கவனிக்கிறத பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டான். நாட்டியம் ஆடுறதுக்குரிய ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு இருந்த சிவகாமியோட அழகு பரஞ்சோதியோட கண்களை கூச செஞ்சுது. கிராமத்துல பிறந்து வளர்ந்து இயற்கையிலேயே கூச்ச சுபாவம் உடைய பரஞ்சோதி அவனோட அம்மாவை தவிர வேற பொண்ணுங்க கூட பழகி பழக்கமே இல்லை. அதனால பரஞ்சோதியால சிவகாமியோட முகத்தை நிமிந்து கூட பார்க்க முடியல. அதுலேயும் சிவகாமி தன்னை கவனிக்கிறாங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க இருந்த பக்கமே திரும்பாம எதிர்பக்கமா கூடத்துல தெரிஞ்ச சிலைகளை பார்த்துக்கிட்டே நின்னான். அந்த சிலைகளோட தோற்றத்திலையும் முக பாவத்திலையும் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. அந்த அதிசயம் என்னன்னு மின்னலை போல ஒரு நொடியில அவன் உள்ளத்துல உதிச்சுது. ஆஹா, இந்த சிலைகள் எல்லாம் தூணுக்கு பக்கத்துல நின்று தன்னையே ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட பலவகையான தோற்றங்கள் தான் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே சிவகாமி கிட்ட அவனுக்கு தெய்வங்கள் கிட்ட உண்டாகிற மாதிரி பயபக்தி தான் உண்டாச்சு. சிவகாமி புத்த சன்னியாசிய வணங்கினப்ப அவளை விழுங்குற மாதிரி சன்னியாசி பார்த்தாரு. பிறகு புத்த தேவர் அருளால உன்னோட கோரிக்கை நிறைவேறட்டுமா, புத்த சன்னியாசினியா ஆக விரும்புறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொல்லிக்கிட்டு இருந்தது நிறைவேறட்டுமா அப்படின்னாரு. இந்த ஆசி மொழியால சிவகாமிக்கு அருவருப்பு தான் உண்டாச்சுங்கிறது அவளோட முக பாவத்திலிருந்தே தெரிஞ்சுது. ஆயனருக்கும் அது பிடிக்கலைங்கிறது அவரோட வார்த்தைகள்ல வெளியாச்சு. அடிகளே, குழந்தை ஏதோ வேடிக்கையா சொல்லிக்கிட்டு இருந்தா. 4 நாளைக்கு முன்னால காஞ்சியில சிவகாமியோட அரங்கேற்றம் நடந்தது. ஆஹா, நீங்க அதுக்கு வராம போயிட்டீங்களே அப்படின்னாரு ஆயனர். எல்லாம் கேள்விப்பட்டேன், அரங்கேற்றம் அதுக்கு பின்னாடி நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வந்துதாமே, மத யானையோட கோபத்திலிருந்து தப்பிச்சிங்களாமே அப்படின்னாரு புத்த சன்னியாசி. ஆமா சுவாமி, ஏதோ தெய்வத்தோட அருள் இருந்ததால தப்பி பிழைச்சோம். தங்களுக்கு அவசரம் எதுவும் இல்லையே, இன்னைக்கு எங்க வீட்டில் தான் நீங்க விருந்து உண்ணணும் அப்படின்னு சொன்ன ஆயனர் புத்த சன்னியாசியோட முகத்தை நிமிர்ந்து பார்த்தாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சிரமம் இல்லாட்டினா அப்படின்னாரு சன்னியாசி. இதுல என்ன சுவாமி சிரமம், இது என்னோட பாக்கியம் அப்படின்னாரு ஆயனர். முற்றத்துல கிடந்த 2 பெரிய கற்கள் மேல 2 பேரும் எதிரெதிரா உட்கார்ந்தாங்க. அம்மா சிவகாமி, நீயும் உட்காரலாமே, அடிகளுக்கு கலைனா அவ்வளவு ஆர்வம் அப்படின்னாரு ஆயனர். பிறகு சன்னியாசிய பார்த்து கொஞ்சம் மெதுவான குரல்ல, அடிகளே, அஜந்தா சித்திரங்களை பத்தி ஏதாச்சும் தகவல் வந்ததா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவரோட முகத்துல அளவில்லாத ஆர்வம் தெரிஞ்சுது. மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.